வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் இப்போ வந்து அது உங்களுக்கு நவம்பரில் இந்த எக்ஸாம் நீங்கள் எல்லோரும் எழுத போகிறீங்க. இந்த எக்ஸாம் பற்றின சின்ன ஓவர்வியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெட் எக்ஸாம் எப்போ இருந்து வைக்க ஆரம்பித்தாங்க, அதில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து பாஸ் பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுற சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஆர்பியோட அஃபிஷியல் சைட்லேருந்து தான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு 2012 நவம்பர் அக்டோபர் அந்த சமயத்தில் தான் ஃபஸ்ட் டைம் டெட் எக்ஸாம் வைக்கிறாங்க. 2010 நம்ம ஆர்டி ஆக்ட் வருது. ஸோ அது இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது ஃபஸ்ட் டைம் நம்ம தமிழ்நாட்டில் வைக்கிறாங்க. 12/7 அந்த ஃபஸ்ட் எக்ஸாம் வைக்கிறாங்க. இந்த எக்ஸாமில் வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட் பேப்பர் மட்டுமே 3 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. அதில் பாஸ் பண்ணவங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1735 பேர் தான். கிட்டத்தட்ட 1% கூட கிடையாது. அதே எக்ஸாம் வந்து 2012 பேப்பர் 2 வைக்கிறாங்க. அது வந்து 4 லட்சம் பேர் எழுதுறாங்க. இது பாஸ் பண்ணவங்க வந்து 713 பேர். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மியர்லி 1% கீழே கூட வரல, அந்த பாதி பர்சன்டேஜ் கூட வரல. இதில் 2 ஹேர்டில்ஸ் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாஸ் பர்சன்டேஜ் மார்க் வந்து இந்த இடத்துல 90 மார்க்காக இருந்துச்சு. அடுத்தது வந்து இந்த டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் வைக்கும்போது டியூரேஷன் வந்து 2 ஹவர்ஸுக்கு கீழே தான் இருந்துச்சு. ஸோ அப்போ 2 ஹேர்டில்ஸுமே எல்லோரும் ஃபேஸ் பண்ணாங்க. டைம் கன்ஸ்ட்ரெயின், அப்புறம் அந்த மார்க் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்போது நிறைய பேர்த்தினால பாஸ் பண்ண முடியல. பாஸ் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாச்சு. இது ரொம்ப பெரிய கிரிட்டிசைஸ் ஆனதுக்கப்புறம் அதே சமயத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த 7வது மாதம் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் செகண்ட் சான்ஸ் கொடுத்தாங்க. சப்ளிமெண்ட்ரி வச்சாங்க. 2012 அதே இதில் சப்ளிமெண்ட்ரி வச்சாங்க. 10வது மாதம் 14ஆம் தேதி வச்சாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,78,000 பேர் ஃபர்ஸ்ட் பேப்பர்லையும் 3,64,000 பேர் செகண்ட் பேப்பர்லையும் அப்பியர் ஆயிருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 3%க்கு மேலே. செகண்ட் பேப்பரில் ஒரு 8,000 பேத்துக்கு மேலே பாஸ் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட இதுவும் ஒரு 3% பக்கத்தில் வந்துருச்சு. இப்போ இந்த பாஸ் பண்ண இந்த 10,000 + 8,000 கிட்டத்தட்ட 18,000 பேர். இவங்க எல்லாத்துக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டிசம்பர் மாதம் கொடுத்தாங்க. ஸோ என்னால் அதை மறக்கவே முடியாது. நான் வந்து ஒன்னமங்கம் பேப்பர் 2 நான் பாஸ் பண்ணதுக்கு எனக்கு டிசம்பர் 13ஆம் தேதி சென்னையில் ஒய்எம்சி கிரவுண்டில் வந்து இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. ஸோ இங்கே பாஸ் பண்ண 18,000 பேத்துக்கும் பிளாக் லாக்கில் ஒரு 3,000 பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 21,000 பேர்த்துலேருந்து 22,000 பேத்துக்கு ஒரு பெரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து யார் யார் பாஸ் பண்ணவங்களோ அத்தனை பேர்த்தையும் பஸ் வச்சு கவர்மெண்ட்டே கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூட்டிகிட்டு போய் இங்கே 13ஆம் தேதி இவங்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின பெரும்பாலானவர் வந்து 17ஆம் தேதி திங்கட்கிழமை ஜாயின் பண்ணாங்க. சில பேர் 15ஆம் தேதி ஜாயின் பண்ணாங்க. பிகாஸ் உள்ள வந்து ஜாயின் பண்ணும்போது மெடிக்கல் சர்டிஃபிகேட் இது மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருந்துச்சு. யார் குயிக்காக முடிஞ்சாங்களோ அவங்கள குயிக்காக ஜாயின் பண்ணாங்க. ஸோ பெரும்பாலானோர் இந்த 18,000 பேர் + 3,000 பேர் 21,000 பேர்த்தில் பெரும்பாலானோர் 17/12/2012 வந்துட்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து சப்சிக்வெண்ட்டாக 13வது 2013 அதே ஆகஸ்ட் மாதம் பக்கம் வச்சாங்க. இதில் வந்து ஃபஸ்ட் பேப்பர் வந்து 2,62,000 பேர் எழுதியிருக்காங்க. இதில் பாஸ் பண்ணவங்க வந்து 30,000 பேர், கிட்டத்தட்ட 11%க்கு மேலே. செகண்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. பாஸ் பண்ணவங்க வந்து ஒரு 42,000 பேர், கிட்டத்தட்ட 10%க்கு மேலே. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆனவங்களோட நம்பர் வந்து ரொம்ப ஜாஸ்தி. 70,000 பேர் பக்கம் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ 70,000 பேத்துக்குமே போஸ்டிங் போட முடியல, பிகாஸ் வேகன்சி கம்மியாக இருந்துச்சு. பட் இங்கே 2012 என்னன்னா பாஸ் பண்ண அத்தனை பேத்துக்குமே போஸ்டிங் கிடச்சி, பிகாஸ் வேகன்சி அவ்வளோ இருந்துச்சு. இங்கே வந்து வேகன்சி கம்மியாக இருந்ததுனால எல்லாத்துக்கும் போஸ்டிங் போட முடியல. அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன இது யூஸ் பண்ணாங்க. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் மார்க். இந்த டெட் மார்க் கூட உங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க்கையும் ஆட் பண்ணி ஒரு குமுலேட்டிவ் ரெக்கார்ட் ஷீட் தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் பாஸ் பண்ண கொஞ்சம் பேத்துக்கு வந்து அவங்க ரேங்க் அடிப்படையில் வேகன்சி பொறுத்து அவங்க எல்லாத்துக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. பட் எல்லாத்துக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. எகெயின் இந்த டெட் அப்படிங்கிறது ஒரு ஜாப்புக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கான ஒரு எக்ஸாம்ஸ் கிடையாது. இட் இஸ் அன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு 7 வருஷம் தான் இது வேலிட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இது எக்ஸாம் முடிஞ்சு நிறைய பேர் பாஸ் பண்ணதுக்கப்புறம் தே கன்ஃபர்டன் டு லைஃப் டைம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கன்ஃபைன் பண்ணாங்க. 2014 ஸ்பெஷல் டெட் ஒன்று வச்சாங்க. இந்த டெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,600 பேர் எழுதியிருக்காங்க. ஒரு 1000 பேர் பக்கம் பாஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 20%க்கு மேலே. இது வந்து ஸ்பெஷல் டெட், ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்கான மியூசிக் டீச்சர், பிஇடி, தென் ஆர்ட் டிராயிங் டீச்சர் இவங்களுக்கான வச்சு எக்ஸாம்.
அடுத்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2017, 19, 22 இந்த 3 வருஷம் தொடர்ந்து நடந்திருக்கு. 17ல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,41,000 பேர் அப்பியர் ஆகியிருக்காங்க. அதில் பாஸ் பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 6.7. அதே பேப்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. பாஸ் பர்சன்டேஜ் 3.6. அடுத்து 2019ல் 1,62,200 பேர் எழுதியிருக்காங்க. பேப்பர் 1ல் பாஸ் பர்சன்டேஜ் வந்து எகெயின் ரொம்ப கம்மி, 1% 0.5% கம்மியாக தான் இருந்துச்சு. 2019ல் சேம் பேப்பர் 2 வந்து 3,79,000 பேர் எழுதியிருக்காங்க. இதுலேயும் பாஸ் பர்சன்டேஜ் 0.08%, ரொம்ப கம்மியாக தான் எழுதுங்க. பேப்பர் டஃப் நிறைய ரீசன்ஸ் அந்த இடத்துல இருந்துச்சு. அடுத்து 2022ல் இது வந்து சிபிடி கொண்டு வந்தாங்க. எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸில் இருந்துச்சு. ஸோ ஷிஃப்ட் பேஸில் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. காலையில் ஆஃப்டர்நூன் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் கொஷின் பேப்பரும் கொஷின் நம்பர்ஸும் வேறு வேறையாக இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேப்பர் 1ல் வந்து 1,53,000 பேர் எழுதுறாங்க. பாஸ் பர்சன்டேஜ் 14%, 20,000 பேர் பக்கம் பாஸ் பண்ணியிருந்தாங்க. தென் பேப்பர் 2ல் 2,54,000 பேர் எழுதியிருந்தாங்க. பாஸ் பர்சன்டேஜ் 6.07, கிட்டத்தட்ட 15,000 பேர் பக்கம் பாஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இத்தனை பேரும் பாஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாத்துட்டையுமே எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம் எழுதுனவங்க டோட்டலாக எழுதுனவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டிடேட் 2-3 தடவை எழுதியிருக்காங்க. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 37 லட்சம் பேர் இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. பாஸ் பண்ணவங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,67,000 பேர் தான், அந்த சம்திங் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பேர் வந்து எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போது பேப்பர் 1 குவாலிஃபைடு கேண்டிடேட் பட் நாட் செலக்டட் அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க. 2 பேர்த்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1,20,000 பேர் பக்கம் நம்ம வெயிட்டிங்கில் இருக்காங்க. அதாவது டெட்டு பாஸ் பண்ணி வேலைக்கு போகாதவங்க. பேப்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 66,660 பேரும், பேப்பர் 1 பொறுத்தளவுக்கு 68,756 பேரும் டெட்டு பாஸ் பண்ணி பட் செலக்ட் ஆகலை, இன்னும் ஜாபுக்கு போகாதவங்க இவ்வளோ பேர் இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நம்ம காம்பீட் பண்ண போகிறது இவங்க கூட தான். ஸோ நம்மளோட மெயின் எய்ம் என்னென்னா இந்த 5 சப்ஜெக்டையும் எப்படி கிளியர் பண்ணி மார்க் வாங்குறது அப்படின்னு பாருங்கள். அடுத்தது வந்து யூஜிடிஆர்பிக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஜஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது வந்து வேகன்சிக்கான டெஸ்ட் கிடையாது. எகெயின் நான் சொல்கிறேன், 2010 ஆர்டிஇ ஆக்ட் வந்ததுக்கப்புறம் தான் இந்த எக்ஸாம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த டெட் எக்ஸாம் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். இப்போ நிறைய பேர் பாஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே கோ ஃபார் யூஜிடிஆர்பி அப்படிங்கிற எக்ஸாமுக்கு போவாங்க. ஸோ இதையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நான் சொன்னது வேலிடிட்டி பீரியடு சர்டிஃபிகேட் ஃபஸ்ட் என்ன வருதுங்க, கிவ் வேலிட் ஃபார் லைஃப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 7 வருஷம் தான் எல்லா ஸ்டேட்லையும் இருந்துச்சு, நம்மளும் அப்படி தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த 2021க்கு அப்புறம் இந்த ஜிஓ பாஸ் பண்ணிவிட்டு தே கன்வெர்டட் இன்டு லைஃப். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு சேஞ்ச் ஒன்று இருந்துச்சு. 2017, 22 ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. பிஎட் முடிச்சவங்களும் ஃபஸ்ட் பேப்பர் எழுதுகிற மாதிரி ஒரு சான்ஸ் இருந்துச்சு 22ல். பட் இப்போ அதையே அபாலிஷ் பண்ணிட்டாங்க. பேப்பர் டிடிஎட் முடிச்சவங்க மட்டும்தான் பேப்பர் 1 எழுத முடியும். பிஎட் முடிச்சவங்க பேப்பர் 2 மட்டும்தான் எழுத முடியும். பட் 22ல் ஒரு ஸ்கோப் இருந்துச்சு, பிஎட் முடிச்சவங்க பேப்பர் 1 எழுதலாம் அப்படின்னு ஒரு ஸ்கோப் இருந்துச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெட்டை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் இல்லை டாபிக்ஸ் ஏதாச்சும் கவர் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.